குறைந்த செலவில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பால்கோவா டேஸ்ட்டுக்கு ரவை பாலை பயன்படுத்தி சுவையான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பால் அளந்து எடுத்துக்கணும். ரவையை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு சூடேறினா போதும். ரவை நல்லா சூடேறி இருக்குது. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நான் ரவை எடுத்தனோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல 2 கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை கட்டி பற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ரவை இந்த பாலை நல்லா இழுத்து ஒரு கட்டியான பதத்துக்கு வரணும், இந்த அளவுக்கு. இப்போ திரும்பவும் நம்ம இன்னொரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலை ஒரே தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரவை குழையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி 2 பாகமாக பிரித்து சேர்த்திங்க அப்படின்னா ரவை குழையாமல் நல்லா புழு புழுன்னு கிடைக்கும். இப்போ இதில் நல்ல கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா குங்குமப்பூவும் பாலில் கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் எல்லா இடங்களில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டு இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவை எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துருக்கறனால கொஞ்சம் இலகுதன்மையாக ஆகும். இலகுதன்மையாக வந்து திரும்பவும் திக்னஸ் ஆகும். இப்போ இதில் திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கடாயில் ஒட்டாமல் வரணும். பேக்கரியில் கிடைக்கிற பால்கோவோட டேஸ்ட் அப்படியே இந்த ரவை பால்கோவாவில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும், இந்த அளவுக்கு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு பால்கோவா. இப்போ இதில் கடைசியாக பாதாம் கொஞ்சமாக எடுத்து அதை நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நீங்கள் அப்படியேவும் சூடாக பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டு பால்கோவா ஷேப்புக்கு கட் பண்ணி அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரேயில் போட்டு நல்லா கட் பண்ணி பால்கோவா மாதிரி கட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேயில் ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த பால்கோவா சேர்த்து நல்லா இதை சமம் பண்ணி விட்டுருங்க. பெரிய கரண்டியில் சமம் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணி நல்லா இதை தடவி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே சேர்த்து அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். 20 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகி ஆறி வரட்டும். ஆறினதை நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். நல்லா செட் ஆகி நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாம். பால்கோவா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறைந்த செலவில் ரவை பால்கோவா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.